இந்த கொரட்டை வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு நம்ம கேட்குறோம். பட் அதோட கான்சிக்வன்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது இது வந்து எதர் ஹார்ட்டோ மூளைக்கோ போற ரத்தத்தை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். இல்லை பின்னாடி யாராவது என்னை தட்டினாங்கன்னா எனக்கு அந்த ஸ்னோரிங் சரியாயிடும். இந்த மாதிரி நிறைய மித்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஸ்னோரிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இப்போ நமக்கு அந்த அளவுக்கு தெரியுதா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. பட் ஸ்னோரிங் வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லா அப்படின்னு மூச்சு நின்றுட்டு மறுபடியும் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படிலாம் ஸ்னோரிங்கோட சில சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் டெஃபினெட்லி ஹார்ம்ஃபுல். 9%லேருந்து 38% வரைக்கும் வந்துட்டு வேர்ல்டு வைடு இருக்குது. ஸோ மோஸ்ட் காமனாக எஃபெக்ட் ஆகிறது வந்துட்டு மென் தான். பட் நிறைய கொரட்டை விட்டுட்டே இருக்காங்க, இல்லை வாய் திறந்துட்டு மூச்சு விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பீடியாட்ரிக் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இல்லைன்னா பல்மாலஜிஸ்ட் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னு சொன்னால் லாங் டேர்மில் வந்துட்டு க்ரானிக்காக அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்துட்டு லைக் சே ஒரு 4 to 5 years கழிச்சு அதுவே வந்துட்டு ஒரு காக்னிட்டிவ் திங்ஸ் லைக் மெமரி, ஒரு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வரும். காலுக்கு அடியில் வந்துட்டு இப்போ ஒரு க்ரீப்பி க்ராலி ஃபீல்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பூச்சி ஊடுற மாதிரி ஒரு ஃபீலிங் அது வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும். இது வந்துட்டு தூங்க விடாமல் வந்துட்டு பண்ணும். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு அனீமியா. நைட்டில் வந்துட்டு தூங்குறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஃபோன் பார்க்குறது இல்லை டிவி பார்க்குறது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிட் நைட் ஸ்நாக்கிங் இதெல்லாம் வந்துட்டு டோட்டலாக பண்ணக்கூடாது. Hi, I am Dr. Supraja from Medway Institute of Pulmonology. Hello, I am Dr. Krishnaveni, consultant pulmonologist, sleep specialist from Medway Group of Hospitals. So every year வந்துட்டு March 2nd week வந்து World Sleep Day-ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இயர் தீம் வந்துட்டு மேக் ஸ்லீப் ஹெல்த் யோர் ப்ரியாரிட்டி. டாக்டர் கிருஷ்ணவேணி, நம்மளோட நாட்டில் வந்து இந்த ஸ்லீப்போட ப்ராப்ளம், ஏன்னா நல்லா கொரட்டை விட்டு தூங்கினா அது நல்லா தூங்குறோம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் இந்த ஸ்லீப்போல வர இஷ்யூஸ் அதோட ப்ரிவலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ யூஸ்வலி வந்துட்டு ஸ்னோரிங் வந்து ஒரு மித்தாக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ரொம்ப மோஸ்ட்டாக பேஷண்ட்ஸ் கிட்ட ஸ்னோரிங் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஸ்னோரிங் வந்துட்டு எனக்கு இருக்குது, ரொம்ப டயர்டாக இருந்தால் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி கொரட்டை வரும். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப கொரட்டை வந்துச்சுன்னா நான் ஒரு சைட் திரும்பி படுத்தேன்னா எனக்கு அது கேட்டுரும். அப்படி இல்லை பின்னாடி யாராவது என்னை தட்டினாங்கன்னா எனக்கு அந்த ஸ்னோரிங் சரியாயிடும். இந்த மாதிரி நிறைய மித்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஸ்னோரிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இப்போ நமக்கு அந்த அளவுக்கு தெரியுதா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. பட் ஸ்னோரிங் வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லா அப்படின்னு கேட்டால் ஐசோலேட்டட் ஸ்னோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்னோரிங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல். பட் இப்போ ஸ்னோரிங்கோடு சேர்த்து மார்னிங் டைமில் வந்துட்டு ஒரு எக்ஸசிவாக தூக்கம் வந்துட்டே இருக்குது. இப்போது காலையில் உட்காந்துருக்கும் போதே டிவி பார்க்கும்போது இல்லை பேப்பர் படிக்கும்போது ஜாஸ்தியாக தூங்கிட்டே இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்கள் பார்ட்னர் வந்துட்டு நீங்கள் நைட் தூங்கும்போது நைட்டில் ஒரு 2 seconds 3 seconds போல் மூச்சு நின்றுட்டு மறுபடியும் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படிலாம் ஸ்னோரிங்கோட சில சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் டெஃபினெட்லி ஹார்ம்ஃபுல். ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு obstructive sleep apneaன்னு சொல்லுவோம். ஸோ தட் டெஃபினெட்லி நீட்ஸ் அ இவாலுவேஷன். ஸோ கொரட்டை விடுறது அவ்வளோ பெரிய பிரச்சனையா? எல்லாருமே வந்து நல்லா தூங்கினா கொரட்டை விடுறோன்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து டாக்டர்? ஸோ நார்மலாக வந்துட்டு இந்த ப்ரிவலன்ஸ் வந்துட்டு இட் இஸ் யூஸ்வலி வேரிட். இந்த obstructive sleep apneaன்னு நான் சொன்னதோட ப்ரிவலன்ஸ் வந்துட்டு 9%லேருந்து 38% வரைக்கும் வந்துட்டு வேர்ல்டு வைடு இருக்குது. ஸோ மோஸ்ட் காமனாக எஃபெக்ட் ஆகிறது வந்துட்டு மென் தான். பட் அட்வான்சிங் ஏஜ் லைக் மீனிங் போஸ்ட் மெனோபாஸ் அந்த டைமில் வந்துட்டு த ப்ரிவலன்ஸ் இஸ் மோர் ஃபார் ஃபீமேல்ஸ். ஆண்களுக்கு ஜாஸ்தின்னு சொன்னால் கூட நம்மளோட சென்டரில் வந்து நிறைய குழந்தைங்க வராங்க. ஸோ ஸ்பெஷல் பாப்புலேஷன்லேயும் ஸ்னோரிங் அண்ட் ஸ்லீப் பற்றியும் நம்ம பேசுவோம். குழந்தைங்களில் கொரட்டை வர்றது நார்மலாக, அது பேரண்ட்ஸ் வந்து அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும், இல்லை அது எப்போ இஷ்யூன்னு நினச்சி அவங்க குழந்தைங்கள நம்ம கிட்ட கூட்டிகிட்டு வரணும்? ஸோ பீடியாட்ரிக் ஸ்லீப் வந்துட்டு லைக் இப்போது நிறைய கொரட்டை விட்டுட்டே இருக்காங்க, இல்லை வாய் திறந்துட்டு மூச்சு விடுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பீடியாட்ரிக் பேபிஸ்க்கு வந்துட்டு இட்ஸ் டெஃபினெட்லி அ பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பீடியாட்ரிக் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இல்லைன்னா பல்மாலஜிஸ்ட் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்குமே ஸ்னோரிங் ப்ராப்ளம் இப்போது அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ப்ராபப்ளி அடினாய்ட்ஸ் என்லார்ஜாக இருக்கிறதுனால இருக்கலாம், அப்படி இல்லைனா டான்சில்ஸ்னால இருக்கலாம், இல்லைனா ஒரு சைட் மூக்கு அடைப்புனால வந்துட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுறதுனால மூச்சு
விட முடியாமல் வாய் திறந்து முடிச்சு விடலாம். அது வந்துட்டு ஸ்னோரிங்காக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இது லாங் டேர்மில் வந்துட்டு க்ரானிக்காக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்துட்டு லைக் சே ஒரு 4 to 5 years கழிச்சு அதுவே வந்துட்டு ஒரு காக்னிட்டிவ் திங்ஸ் லைக் மெமரி, ஒரு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வரும். ஏன் அப்படின்னு கேட்டால் நைட்டில் வந்துட்டு இந்த ஸ்னோரிங் இல்லை வாய் திறந்துட்டே தூங்குறதுனால மார்னிங் வந்துட்டு ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப் லைக் ஓவர் நைட் டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கிறதுனால மார்னிங் வந்து ரொம்ப தூங்கிட்டே இருப்பாங்க. அதனாலே வந்துட்டு கிளாஸில் ஸ்கூலில் வந்துட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் வில் டெஃபினெட்லி லீட்ஸ் டு கான்சிக்வன்சஸ் இன் சில்ட்ரன் ஆல்சோ. ஸோ ப்ளீஸ் கெட் இட் அட்ரெஸ்ட் as soon as possible. ஸோ குழந்தைங்கள்ல கரெக்டாக கண்டினியூவாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா இங்கே நம்ம சென்டருக்கு வந்துட்டு இவாலுவேட் பண்ணிட்டு அதை எப்படி ட்ரீட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்பெஷல் கேட்டகரி வந்து நம்மளோட விமன், எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் விமன். ஸோ ப்ரெக்னென்ட் விமனில் நார்மலாகவே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ப்ரீதிங்கில் இஷ்யூஸ் வரலாம், இல்லை ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வரலாம். ஸோ இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸை இவங்க வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம், என்ன பண்ணால் அந்த குவாலிட்டி ஸ்லீப் வரது வந்து என்ஷூர் பண்ணலாங்கிறத பற்றி சொல்லுங்களேன். ஓகே. ஸோ ப்ரெக்னன்சியில் வந்துட்டு ஸ்னோரிங் அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட் காமனாக அவ்வளோ தூரம் பார்க்கறது இல்லைன்னா கூட பட் டெஃபினெட்லி அதோட ப்ரிவிலன்ஸ் வந்து 10 to 15% வந்துட்டு இருக்குது. ஸோ எதனாலன்னா ஆப்வியஸ்லி நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வெயிட் கெயின் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆஸ் த ட்ரைமஸ்டர் கோஸ் பை ஒரு வெயிட் கெயின் இருக்கும், இல்லை ஒரு ஃப்ளூயிட் ஓவர்லோட் இருக்கும், இல்லைனா அப்டாமினல் டிஸ்டென்ஷன் இருக்கும் தட் கேன் புஷ் த டயஃப்ரம் அப். அதனால ஒரு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஸோ ஆஸ் சச் அந்த ஃப்ளூயிட் ஓவர்லோட் இருக்கிறதுனாலே வந்துட்டு பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி ஆல்சோ அந்த ஸ்னோரிங் வந்துட்டு கண்டிப்பாக வரலாம். செகண்ட் வந்துட்டு ப்ரெக்னன்சி டைமில் ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், இன்சாம்னியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம், தூக்கமின்மை, அது ரொம்ப ஜாஸ்தியாகவே வரும். ஸோ அதுக்கும் ரீசன் வந்துட்டு இப்போ நார்மலாக ஃபிசியாலஜிக்கலி வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்துட்டு பாடியில் ஹேப்பன் ஆகிறதுனால அண்ட் ஆல்சோ நைட் டைமில் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் அகெயின் த ஒபிசிட்டி அண்ட் திஸ் அப்டாமினல் டிஸ்டென்ஷன் இது எல்லாமே இருக்கிறதுனாலுமே வந்துட்டு அந்த இன்சோம்னியா ப்ரிவலன்ஸ் வந்துட்டு ப்ரெக்னன்சியில் இருக்கிற ஒரு விமனுக்கு வந்துட்டு ஜாஸ்தியாகவே இருக்குது. இன்னொரு மோஸ்ட் காமனாக நாங்கள் ப்ரெக்னன்சியில் பார்க்குறது வந்துட்டு ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ நைட் தூங்கும்போது ஒரு பெயின் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும். ஒரு லைக் காலுக்கு அடியில் வந்துட்டு இப்போ ஒரு க்ரீப்பி க்ராலி ஃபீல்னு சொல்லுவோம், இப்போ ஒரு பூச்சி ஊடுற மாதிரி ஒரு ஃபீலிங், அது வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும். இது வந்துட்டு தூங்க விடாமல் வந்துட்டு பண்ணும். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு அனீமியா. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் அனீமியாங்கிறது இட் இஸ் வெரி வெரி காமன். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஆர்எல்எஸ் அப்படிங்கிறது வரலாம். ஸோ ஒன்ஸ் போஸ்ட் டெலிவரி வந்துட்டு ஸ்லீப் குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். பட் இன்கேஸ் இஃப் இட் இஸ் ஸ்டில் பர்சிஸ்டிங் ஈவன் ஆஃப்டர் 6 months after the delivery, so they definitely need a consult. So இப்போ pregnancy timeல வந்துட்டு இந்த தூக்கமின்மை இருக்கு அப்படின்னா வந்துட்டு so you have to follow few steps. அதுக்கு பேரு sleep hygiene சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நைட்டில் வந்துட்டு தூங்குறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஃபோன் பார்க்குறது இல்லை டிவி பார்க்குறது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிட் நைட் ஸ்நாக்கிங் இதெல்லாம் வந்துட்டு டோட்டலாக பண்ணக்கூடாது. அண்ட் நைட் எப்போ தூக்கம் வருதோ அந்த டைம்ல மட்டுமே வந்துட்டு லைக் பெட்டுக்கு போகணும். அண்ட் இதெல்லாம் பண்ணியும் வந்துட்டு ரொம்ப லைக் தூக்கம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னு சொன்னால் ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன் டைம்னு சொல்லுவோம். லைக் நார்மலாக தூங்குறத விட ஒரு 1 hour கம்மியாக தூங்குறது. ஸோ தட் அதுவே பை இட் செல்ஃப் இட் கேன் காஸ் அ பெட்டர் ஸ்லீப். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு யூ ஹாவ் டு ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி நைட்ல தூங்கும்போது காலைல சாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் போட்டுட்டு தூங்கலாம். இல்லைன்னா நேராக படுக்கும்போது ரொம்ப மூச்சு முட்டுது, இல்லை நேராக படுக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்னால வந்து தூக்கம் வரலைன்னா எதர் ரைட் லேட்டரல் ஆர் லெஃப்ட் லேட்டரல் ஒரு பக்கம் சைடில் திரும்பி கூட வந்துட்டு படுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்றது இல்லை. ஸோ வாட் டு யூ ஃபீல், இதனால வந்துட்டு ஒரு லாங் டேர்மா வந்துட்டு என்னென்ன கான்சிக்வன்சஸ் பொட்டன்ஷியலா வரலாம்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த கொரட்டை வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு நம்ம கேட்குறோம். பட் அதோட கான்சிக்வன்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது இது வந்து எதர் ஹார்ட்டோ இல்ல மூளைக்கோ போற ரத்தத்தை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஏன் இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னாக்கா, நம்ம நல்லா தூங்கிட்டே இருக்கும் பொழுது இந்த கொரட்டை விடுறோங்கிறது ஸ்டில் ஆக்சிஜன் நல்லா போயிட்டு இருக்கும். பட் எப்ப அந்த கொரட்டை நிறுத்தி சத்தமே இல்லையோ அந்த டைம்ல காத்து உள்ளார போகாது. அப்போ ஆக்சிஜன் ட்ரிப் நடக்கும். ஆக்சிஜன் குறையும் பொழுது நம்மளோட நார்மலா பாடியோட பிசியாலஜி ஹார்ட் ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு தடவையும் இந்த மாதிரி திடீர்னு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம், யாரோ ஒரு அலாம் வச்சு திடுக்குன்னு எழுந்துக்கிறோம்.
அந்த டைம்ல எப்படி நம்மளோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு பயத்தோட நம்ம எழுந்துக்கிறோமோ அந்த மாதிரி ஃபுல் நினைவோட இல்லாம மைக்ரோ அரோசல்ஸ்ங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எவ்ரி டைம் நடந்துட்டே இருக்கும் பொழுது ஹார்ட் நல்ல ரெஸ்ட்ல இருக்க வேண்டியது நல்ல திடீர்னு விழிப்புணர்வோட அது வந்து இன்க்ரீஸ்டா ஒர்க் ஆகுறதுனால ஹார்ட் ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா ரெக்கரண்டா வந்து ஒரு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ்டா வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இல்ல திரும்ப திரும்ப ஹார்ட் ஃபெயிலியரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷனே வந்து ஒரு சின்ன வயசு ஆனா எக்ஸ்ட்ரீம்லி ஒபீஸா இருப்பாங்க, ஹார்ட் அட்டாக்கோட வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு வினோதமா ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம என்னதான் மருந்து எடுத்தாலும் நம்ம என்னதான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் திரும்ப திரும்ப நமக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்து நம்ம டாக்டர் அணுகி போயிட்டே இருக்கோம். அப்படிங்கிறவங்களுக்கு டாக்டர்ஸோட சைட்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ், சப்போஸ் உங்களுக்கு கொரட்ட மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்க சொன்னீங்கன்னா நம்ம இவாலுவேட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணோம்னா இது அழகா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு நியூரலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸோடையும் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் மாதிரி வரலாம். பட் ரிட்ரோஸ்பெக்டிவா நம்ம ஹிஸ்டரி கேட்கும்பொழுது அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து சீரியஸ் கான்சிக்வன்சஸை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். டாக்டர் கிருஷ்ணவேணி, ஸோ இது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னா என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், யார் யாருக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்போது, ஏன்னா நம்ம கூகுள் பார்க்கும்போது அது எல்லாருக்குமே எல்லாத்தையுமே சொல்லுது. ஸோ இந்தந்த ஃபேக்டர்ஸ் இருந்தா இவங்களுக்கு வந்து ஓஎஸ்ஏ ஆர் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்து நிறைய இருக்கலாம்னு நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்க? ஓகே, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது வந்துட்டு ஒபிசிட்டி. ஸோ பிஎம்ஐ வந்துட்டு மோர் தேன் 30 இருக்கிறவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா அனாட்டமிக்கல் இம்பேர்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்பர் ஏர்வே மேல் மூச்சுக்குழாயில் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீடியாட்ரிக்ஸ் பாப்புலேஷனுக்கு ஒரு அடினாய்ட்ஸோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு டான்சல்ஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா சில பேருக்கு இந்த நாக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நைட் தூங்கும்போது என்ன ஆகும், அந்த நாக்கு வந்துட்டு பின்னாடி போறதுனால கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு அடைப்பு அப்பர் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால அது வந்துட்டு ஒரு ஸ்னோரிங் மாதிரி வரலாம். இன்னொன்று வந்துட்டு ஒரு அன்ஹெல்தி ஒரு ஜங்க் ஃபுட் எடுத்துகிட்டே இருக்கிறது, அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இட் கேன் லீட் டு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு இப்போது ஒரு 30 to 40 years வந்துட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பிபிக்கு 2 டேப்லெட் தேவைப்படுது, இல்லை 3 டேப்லெட் தேவைப்படுது, அந்த மாதிரி வராங்க அப்படின்னா 60 to 70% அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு அண்டர்லைங்காக ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா வந்துட்டு இருக்கிறதுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு சான்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் மேல் வந்துட்டு தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. ஸோ ஆஸ் ஏஜ் அட்வான்சஸ் இட் இஸ் மோர் ப்ரிவலண்ட் இன் ஃபீமேல். நீங்கள் ஒரு நல்ல வேர்ட் யூஸ் பண்ணீங்க, தூக்கமின்மை அப்படின்னு சொல்லி. அது இப்போ நிறைய பேர் நம்மளோட ப்ரொஃபஷன்லேயே வந்து ஷிஃப்ட் ஒர்க்கிங் எக்கச்சக்கமாக பண்ணுறோம். ரொம்ப காமனாக வந்துட்டு இந்த மாதிரி ஷிஃப்ட் ஒர்க்ஸ் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதனால் டெஃபினட்டாக வந்துட்டு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் ஆஃப் ஷிஃப்ட்ஸ் வருது இல்லையா, அதை வந்துட்டு யூ கேன் மேக் இட் லைக் 3 weeks ஒன்ஸ் இல்லை ஒரு 2 weeks ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். ஸோ ரேதர் தேன் 3 நாளைக்கு நைட் டியூட்டி, இல்லை 2 நாளைக்கு மார்னிங் டியூட்டி, ஒரு 2 நாளைக்கு ஆஃப்டர்நூன் டியூட்டி, இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு இட் இஸ் மோர் ரிஸ்கி. ஸோ வி ஹேவ் சம்திங் நோன் அஸ் சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களை வந்து காலையில் நேரத்தில் நீங்கள் முடிச்சுட்டு இருக்கணும், நைட் நேரத்தில் நீங்கள் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடியை வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்குள்ளே வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது பேசிக்காக எப்படி நடக்குதுன்னா லைட் எக்ஸ்போஷர் மூலியமாக தான். ஸோ சர்க்காடியன் ரிதம்னா இப்போ மார்னிங் வந்துட்டு லைட் உங்களுக்கு படுது அப்படின்னா மெலட்டோனின்னு சொல்லிட்டுன்னு ஒரு இது கெமிக்கல், இது வந்துட்டு கம்மியாக செக்ரீட் ஆகும். ஸோ நைட்டில் வந்துட்டு இப்போது நைட் 10 o'clock இல்லை 11 o'clock நீங்கள் பெட்டுக்கு போகிறீங்கன்னா, so your brain sends the signal and the melatonin will start secreting when you stop your exposure to the light. ஸோ இந்த மெயினாக இந்த ஷிஃப்ட் ஒர்க்குங்கிறது வந்துட்டு இந்த ஒரு சர்க்காடியன் ரிதமோட ஒரு டிஸார்டர் தான் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், இப்போ நைட் டியூட்டியில் இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட்டில் வந்துட்டு ஒரு லைட் எக்ஸ்போஜர் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கிறது வந்துட்டு இட் இஸ் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போகும்போது, இப்போது முடிச்சுட்டு ஷிஃப்ட் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த டைம் வந்துட்டு ஒரு 4 hours முன்னாடி வந்துட்டு கெஃபைன் இன்டேக் அந்த மாதிரி வந்து எதுவுமே எடுத்துக்காதீங்க. ஸோ ஈவன் தேட் டைம் ஒரு 6 hours ஆஃப் ஸ்லீப் வந்துட்டு டெஃபினட்டாக
இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட யூ ஸ்டில் ஹேவ் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி இருந்துகிட்டே ப்ராப்ளம் இருக்குன்னா யூ கேன் கம் அண்ட் கன்சல்ட் அஸ் எனி டைம். இதுக்கு இப்போ சொல்யூஷன் என்னன்னு கேட்டால், இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கெஃபைன் இன்டேக் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது கூட யூஸ் யுவர் லைக் காகல் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மார்னிங்லேயும் வந்துட்டு லைட் எக்ஸ்போஜர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ போனதுக்கு அப்புறமா வந்துட்டு ரூம்லேயும் வந்துட்டு கொஞ்சம் டார்க்கர் என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஸ்லீப்க்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வீட்டுக்கு போன பிறகு ஒரு நல்ல இருட்டறையில நல்லா ஒரு 6 hours நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா அவங்களோட ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் நல்லா கம்மியாகும்னு சொல்றீங்க. வெரி குட். நம்மளோட முக்கியமான மேஜர் கேட்டகரி இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதோட பின் விளைவுகள் நம்மளோட பின் விளைவுன்னு சொல்ல மாட்டேன், அதோட நல்ல விளைவு வந்து அபோவ் 60 இருக்கிற பாப்புலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அவங்கள நிறைய பேர் வந்து தூக்கம் வரலன்னு சொல்லி அது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா ரெகுலராகவே வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி சொல்யூஷன் சொல்லலாம்? இது எதனால வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன் எப்படி சொல்லலாம்? ஸோ ரொம்ப காமனாக நீங்களே வந்துட்டு உங்கள் வீட்டில் பார்த்துருக்கலாம். உங்களோட அம்மா அப்பா இல்லைன்னா தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே வந்துட்டு நைட்டில் ரொம்ப ஏர்லியாக ஒரு 9-9:30 தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுவாங்க. அதே மாதிரி மார்னிங் 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் வந்துட்டு முழிச்சுப்பாங்க. ஸோ இது கரெக்டானு கேட்டால் கண்டிப்பாக இதுவுமே வந்துட்டு கரெக்ட் கிடையாது. ஏன்னு கேட்டால் இதுவும் வந்துட்டு அட்வான்ஸ்ட் ஸ்லீப் ஃபேஸ் டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவுமே வந்துட்டு கார்டியாக் ரிதம் இல்லை கார்டியாக் ஃபேஸோட ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ மோஸ்ட்லி மத்தியான நேரத்தில் ஒரு நாப் இவங்க வந்து மார்னிங் 3-3:30 எந்திரிச்சதுனால மதியம் வந்து டெஃபினட்டாக ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு தூங்குவாங்க. ஸோ அந்த ஒரு டைமை வந்துட்டு ஒரு பவர் நாப்புன்னு சொல்லுவோம், ஒரு 20 minutes நாப் அப்படின்னு வேணால் குறைச்சிக்கலாம். ஸோ தட் நைட்டில் வந்துட்டு லைக் தூக்கம் வந்துட்டு வி கேன் ஜஸ்ட் ரீஷெட்யூல் த ஸ்லீப் டைம் அண்ட் எவ்ரி திங். இது வந்துட்டு ஒன்று. இன்னொன்று வந்துட்டு ஸ்லீப் ஹைஜீன் மெஷர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டைம் ஈவினிங் ஐயோ சீக்கிரம் தூக்கம் வந்துடணும், நம்ம தூங்கணும், மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும் இப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துட்டு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஈவினிங் 5 o'clock மேலே ஏதாவது சோஷியல் கேதரிங்கோ இல்லைனா வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனோ அவங்க அட்டன் பண்ணுறதுக்கு கூட தே ஹெசிடேட். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தீர்வு வந்து அந்த ஸ்லீப் ஹைஜீன் டெக்னிக்ஸ். நைட் வந்துட்டு இப்போது 10 o'clock தூங்கினா காலையில் வந்துட்டு 6 o'clock எந்திரிக்கணும். அந்த 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்துட்டு டெஃபினட்டாக இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மார்னிங் 3:30 மணிக்கே எந்திரிச்சிடறேன் எனக்கு தூக்கம் வரலங்கிறது திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் குட். ஈவன் வென் யூ ஸ்லீப் ஏர்லி நைட்டில் அப்படி தூங்கினா கூட இட் இஸ் டெஃபினெட்லி நாட் குட். ஸோ அதனால் நைட் தூக்கத்தை வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி படுத்திக்கணும். மீனிங் லைட் எக்ஸ்போஜர் வந்துட்டு ஈவினிங் டைமில் கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா இந்த ஒரு தூக்கம் வந்துட்டு 9 மணி 8 மணிக்கு வர தூக்கம் இந்த லைட் எக்ஸ்போஜர்னால கொஞ்சம் வந்துட்டு டிலே ஆகலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், இதை எப்படி வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு. இன்னொன்று வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த ஒரு டிஸார்டருக்கு கிடையாது, பொதுவாக வந்துட்டு தூக்கமின்மை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு. ஸோ ஒன்று வந்து ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன் டைம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 9 o'clock நீங்கள் தூங்க போவீங்கன்னா நீங்கள் 10 o'clock இல்லை 10:30 அந்த மாதிரி உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தூங்க போங்க. அதே மாதிரி வந்து இப்போ 10 o'clock தூங்கிட்டு நான் மார்னிங் வந்து 6 o'clock தான் எந்திரிப்பேன் அப்படின்னா the same thing can be continued. சப்போஸ் நைட் வந்து தூங்குறதுக்கு 11 o'clock 12 o'clock ஆயிடுது அப்படின்னா கூட மார்னிங் வந்து 6 o'clock எந்திரிங்க. ஸோ நான் இப்போ 12 தான் தூங்கினேன் அதனால நான் 8 தான் எந்திரிப்பேன், அந்த மாதிரி திங்ஸ் எதுவுமே வேண்டாம். ஸோ அதே மாதிரி யோகா மெடிடேஷன் இது எல்லாமே வந்துட்டு இட் வில் கீப் யூ அட் பேஸ். தட் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் ஆல் யுவர் இன்சோம்னியா சிம்டம்ஸ். நேயர்களே, இந்த செஷன் வந்து ஒரு விழிப்புணர்வு செஷன் மாதிரி தான் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் தூக்கத்தில் ஏதாவது பிரச்சனை, தூக்கம் ஆரம்பத்தில் பிரச்சனை, இல்லை கண்டினியூஷனில் பிரச்சனை, இல்லை சீக்கிரமாக எழுந்துக்கிறீங்க, இல்லை தூக்கமே வரல டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் எங்களோட சென்டருக்கு வாங்க. உங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், உங்களோட ஸ்லீப்போட ஃபுல் ஹிஸ்ட்ரி, அனாலஜி, என்ன பண்ணலாம், தூக்கம் வரதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு டாக்டரோட கலந்துரையாடி உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் மாதிரி நீங்கள் எடுத்துட்டு அது உங்களுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகுதுங்கிறத சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.